தன்னோட நெருக்கமான ஒரு நபர் மரணத்துக்கு கூட போகாம, ஆனா அவங்க மரணிச்ச பிறகு அவங்களோட கல்லறைக்கு ஒவ்வொரு நாளும் போய், நீ என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு வேணா மறைஞ்சு போயிருக்கலாம், ஆனா உன்னோட நினைவுகள் எப்பயும் மறையாம எனக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கல்லறையில ஒருத்தர் ப்ரே பண்றாரு. ரொம்ப நெருக்கமான நபர், ஆனா ஏன் இவர் அவங்க மரணத்துக்கு போகல, அண்ட் அவங்க எப்படி இறந்தாங்க, இவரோட வாழ்க்கையில ஏன் இறந்த பிறகு கூட ஒரு முக்கியமான நபரா இருக்காங்க, ஸோ எப்படி அவங்க இவரோட லைஃப்ல முக்கியமான நபரா ஆனாங்கன்றதை தான் நாம இன்னைக்கு இந்த கதையில பார்க்க போறோம். இந்த கதை அனிமேஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகான கதை, ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல ஹருக்கின்ற ஒரு பையன் ஒரு ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் லாபில உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சீட்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு டைரியை மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த டைரி எடுத்து திறந்து பார்த்தா அதோட ஹெட்டிங்ல மை டெத் நோட் அண்ட் மை விஷ் நோட்ன்ட்டு எழுதி இருக்கு. என்னடா மை டெத் நோட்ன்ட்டு ஹெட்டிங்ல போட்டிருக்கேன், உள்ள என்ன இருக்குன்ட்டு திறந்து பார்க்கலாம்னு திறக்கிறாரு. அந்த சமயத்துல அவரோட பின்னாடி ஒரு பொண்ணு வந்து, அது என்னோட டைரி கொஞ்சம் குடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, அவரோட கிளாஸ்மேட் சக்குரான்ட்டு ஒரு பொண்ணு. ஹருக்கி ரொம்ப ஷையான பையன், யாருக்கிட்டயுமே அவ்வளவா பேச மாட்டான். அதனால எதுவுமே சொல்லாம அவங்களோட டைரியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சக்குராக்கு ஒரு டவுட், ஒருவேளை இவன் டைரியை படிச்சிருப்பானோன்ட்டு யோசிக்கிறாங்க. சோ ஹருக்கி அந்த டைரியை படிச்சிருப்பானா இல்ல படிச்சிருக்க மாட்டானான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்ட்டு அவர் வீட்டுக்கு போற வழியில வெயிட் பண்ணி அவர் கூட போய் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹருக்கி, நீ அந்த டைரி உள்ள இருக்கிறதெல்லாம் படிச்சியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ எப்பயுமே புக்ஸ் படிச்சுட்டு இருக்கத நான் நோட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால நீ எட்டிங்க வச்சு புரிஞ்சிருப்பேன்ட்டு எனக்கு தெரியும், ஸோ அதனால நானே சொல்றேன், எனக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோயினால நான் சீக்கிரமா இறந்துருவேன்ட்டு சொல்றாங்க. அதை கேட்கிற ஹருக்கி, சோ வாட், எல்லாருமே ஒரு நாள் சாகதானே போறோம்ட்டு சொல்றாரு. இதை ஷாக்கா கேட்கிற சக்குரா, அவ்வளவுதான் உன் ரியாக்ஷனா, இதை தெரிஞ்ச என் ஃபேமிலியில எல்லாருமே என்ன ரொம்ப சிம்பத்தியா ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க, நீ ஒருத்தன் தான் நார்மலா ரியாக்ட் பண்ணிருக்கேன்ட்டு சொல்றாங்க. நான் சாகுறதுக்கு முன்னாடி நிறைய ஆசைகள் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கேன், எங்க அந்த ஆசையெல்லாம் பண்ண முடியாம போயிடுமோன்ட்டு பயந்துட்டு இருந்தேன். தேங்க் காட், இப்ப கடவுளா பார்த்து உன்னை எனக்கு அறிமுகப்படுத்திருக்காரு, நீ தான் என் கூட இருக்கணும், என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹருக்கிக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல, அப்படியே பிளாங்கா அங்க நின்னுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் கிளாஸ் முடிஞ்சிட்ட பிறகு ஹருக்கி லைப்ரரிக்கு போறாரு. அவர் லைப்ரரியில ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவர் வரதுக்கு முன்னாடி சக்குரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்கிட்ட என்னால கிளாஸ்ல பேசவே முடியல, நீ எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்க, பசங்கெல்லாம் கூட உன்னை ஒரு மாதிரி கேரக்டர்ன்ட்டு சொல்றாங்க, ஆனா நான் அதெல்லாம் பிலீவ் பண்ணல, சோ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே நீ எப்படின்ட்டு தெரியும், அதனால நானும் லைப்ரரியில பார்ட் டைம் ஜாப்க்கு சேர்ந்துட்டேன்ட்டு சொல்றாங்க. சோ இங்க ஒர்க் முடிஞ்சிட்ட பிறகு என்னோட விஷ் நிறைவேற்றுறதுக்காக வெளியே போகலாம். என்னோட முதல் விஷ், நம்ம ஊர்ல இருக்க எல்லா ஹோட்டல்லையும் போய் நல்லா சாப்பிடணும்ன்றதுன்ட்டு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹோட்டல் எங்கேயோ ரொம்ப தூரமா இருக்கு, அவரை அங்க கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வச்சிட்டு இருக்காங்க. ஹே, நீ ஒழுங்கா பேசதான் மாட்டேன்னு பார்த்தா ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டியா, சாப்பிட்றதுல என்ன கூச்சம் சொல்லிட்டு அவங்க தட்டுல இருக்கிற ஃபுட்டையும் எடுத்து இவர் தட்டுல வச்சு நல்லா சாப்பிட்டுன்ட்டு சொல்றாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவர்கிட்ட, நீ ஏன் இப்படி இருக்க ஹருக்கின்ட்டு கேக்குறாங்க. யார்கிட்டயும் மிங்கிள் ஆக மாட்டேன்ற, பேசவும் மாட்டேன்ற, இப்படியே இருந்தா உனக்கு லைஃப் போர் அடிக்கலையான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹருக்கி, நான் எதுக்கு மத்தவங்கள பாதர் பண்ணணும், இங்க இருக்க மக்கள் எல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கும் ஷெல்ஃபிஷாவும் தானே பழகிட்டு இருக்கீங்க, இவங்க கிட்ட எல்லாம் பழகிறத விட நான் படிக்கிற புக்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நான் தனியா என்னோட லைஃபை வாழ்ந்துடுவேன்ட்டு சொல்றாரு. அப்படியே அவங்க பேசிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பையன் வயசானவங்க கிட்ட வம்புக்கு இழுத்து அவங்க கிட்ட காசு கொடுன்ட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதை பாக்குற சக்குரா செம கோவமாகி, இந்த அநியாயத்தெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனை பயங்கரமா ஒரு அடி அடிச்சுட்டு ஹருக்கியை கூட்டிட்டு வேற ஒரு ஹோட்டலுக்கு ஓடி போறாங்க. இந்த ஹோட்டல்ல காளான் சூப் நல்லா இருக்கும், சூப் குடிக்கலாமான்ட்டு கேக்குறாங்க. ஹருக்கிக்கு சூப்னா பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் இவன் வேணான்னு சொல்லிட்டானா அங்க ரோட்ல அந்த பையனை அடிச்ச மாதிரி நம்மளையும் அடிச்சிடுவான்ட்டு அவன் பிடிக்கும், குடிக்கலாம்ட்டு சொல்லிடுறான். அப்படியே சக்குரா கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹருக்கி வீட்டுக்கு போறான். அங்க அவங்க அம்மா, என்னடா இவ்வளவு லேட்டுன்ட்டு கேக்குறாங்க. இல்லம்மா, வேலை முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட வெளியே போயிருந்தேன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போறான். அப்போ சக்குரா, நான் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன், நீனும் வீட்டுக்கு சேஃபா ரீச் ஆயிருப்பேன்ட்டு நம்புறேன், தேங்க்ஸ் ஃபார் டுடே, நாளைக்கு வரைக்கும் நான் சாவாம இருந்தேன்னா நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அடுத்த நாள் கிளாஸ்க்கு போனா அங்க ஒரே பயங்கர காசிப் சக்குரா அண்ட் ஹருக்கியை சேர்த்து. ஏன்னா நேத்து ரோட்ல சக்குரா ஒரு பையனை அடிச்சுட்டு ஹருக்கியை கூட்டிட்டு ஓடி போனாங்க இல்லையா, அத கிளாஸ்ல யாரோ ஒரு பையன் பார்த்து எல்லார்கிட்டயும் சொல்லி கிளாஸ் ஃபுல்லா பரவிட்டு இருக்கான். அதனால அன்னைக்கு ஹருக்கி கிளாஸை கட் பண்ணிட்டு லைப்ரரியிலேயே இருந்துடலாம்ட்டு சீக்கிரமாவே லைப்ரரிக்கு போயிடுறான். கிளாஸ் முடிஞ்ச பிறகு சக்குரா, ஹருக்கி இன்னைக்கு நம்ம ஒரு பேக்கரிக்கு போலாம், அங்க கேக்லாம் சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சக்குரா
அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஏன் நீ இன்னைக்கு கிளாஸ்க்கு வரவே இல்ல, 2 ஹவர் இருந்துட்டு போயிட்டியாமேன்ட்டு கேக்குறாங்க. அப்போ அங்க ஹோட்டலுக்கு சக்குராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கயோகோ வந்து, சக்குரா என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நான் பசங்களாம் சொல்லும் போது கூட நம்பல, நிஜமாலே நீ இவங்க கூட சுத்திட்டு இருக்கியா, வெளிப்படையா பேசிடுற பசங்களை கூட நம்பிடலாம், அந்த அமைதியா இருக்கிறவங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கத்திட்டு போயிடுறாங்க. ஹோட்டல்ல எல்லாரும் முன்னாடியும் கத்துனனால அப்செட் ஆன சக்குரா ஹருக்கியை கூட்டிட்டு பீச்சுக்கு போறாங்க. கயோகோ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹருக்கி, அவ எல்லாரும் முன்னாடியும் அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு அவ சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்கறேன், அவளை மன்னிச்சிடுன்ட்டு சொல்றாங்க. அப்போ ஹருக்கி, உனக்கு தான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கால, நீ அவளை கூட்டிட்டு இந்த மாதிரி உன்னோட விஷயம் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு போகலாம்ல, அவளை விட்டுட்டு ஏன் என்ன கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க, சரி அவகிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, உனக்கு வேற பாய் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லையா, எதுக்காக உன் விஷயம் எல்லாம் நிறைவேற்ற என்ன கூப்பிட்டுருக்குன்ட்டு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா எனக்கு இந்த நோய் இருக்கு, நான் சீக்கிரமா இறந்துருவேன்ற விஷயம் தெரிஞ்சும் என்ன நார்மலா ட்ரீட் பண்றது நீ மட்டும் தான் ஹருக்கி, அண்ட் எனக்கு கண்டிப்பா தெரியும் உன்னை தவிர வேற யாரா இருந்தாலும் ஒரு மாதிரி சிம்பத்தியா ஓவர் கேர் பண்றேன்ட்டு டிஃபரெண்டா தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் நான் கயோகோக்கு சொல்லல. அண்ட் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு ஒருத்தன் இருந்தான், ஆனா அவன் ஃப்ரெண்டா இருக்கும்போது நல்லா இருந்தான், பாய் ஃப்ரெண்டா ஆயிட்ட பிறகு அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சரியில்லை. அண்ட் மற்றவங்க சொல்ற மாதிரி நீ ரொம்ப மோசமான பையன்லாம் இல்லை ஹருக்கி, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சனா தான் இருக்க, அதனால தான் என்னோட விஷயம் எல்லாம் உன் கூட சேர்ந்து நிறைவேற்றலாம்ட்டு ஆசைப்பட்டேன்ட்டு சொல்றாங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல சக்குரா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து, நாளையில இருந்து ஒரு லாங் ஹாலிடே வருது, ஏதாவது பிளான் வச்சிருக்கியா சக்குரா அப்படின்ட்டு கேக்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் திஸ், ஒரு லாங் ட்ரிப் போகணும்ட்டு ஆசை இருக்கு, வீட்டில் தான் கேட்டு பார்க்கணும் எப்படின்ட்டு தெரியலன்ட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு கிளாஸ்ல எல்லாரும் அவங்க ஹாலிடே பிளான் என்னன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் சக்குரா அவங்க வீட்டில், அம்மா நான் இந்த 3 நாள் லீவ்ல என்னோட ஃப்ரெண்டோட வெளியே போலாம்ட்டு இருக்கமான்ட்டு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. யார் அந்த ஃப்ரெண்டுன்னு பார்த்தா நம்ம ஹருக்கி தான். ஹருக்கியும் சக்குரா எது சொன்னாலும் மறுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதால சரி போலாம்ட்டு ஓகே சொல்லிடுறான். சோ அடுத்த நாள் 2 பேரும் ட்ரெயினுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்ப சக்குரா ரொம்ப ஹாப்பியா அவங்க பேக் ஃபுல்லா நிறைய திங்ஸ் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆனா ஹருக்கி சின்னதா ஒரு கவர் மட்டும் எடுத்துட்டு வரான். அதை பார்த்துட்டு, டே 3 நாள் ட்ரிப்டா, இந்த ஒரு கவர் போதுமா உனக்குன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹருக்கி, என்ன நம்ம அங்க போய் கடையா போட போறோம், எனக்கு 2 டிஷர்ட் ஒரு பேண்ட் இருக்கு போதும்ட்டு சொல்றான். ஆரம்பத்திலேயே மூட் அப்செட் பண்ணிட்ட ஹருக்கி, நீ அங்க வந்து சும்மா தாத்தா மாதிரி அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ட்டு அமைதியா இருக்காத, ட்ரிப் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் போறோம் சரியா, ஜாலியா இருக்கலாம் சொல்லிட்டு ட்ரெயின்ல சொல்லிட்டு வராங்க. அதுக்கு ஹருக்கி சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சக்குரா உனக்கு நிஜமாலே ஏதாவது நோய் இருக்கா, ஏன்னா இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருந்தா ரொம்ப பெயின்ல சஃபர் ஆவாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேனே, நீ எப்பயும் சிரிச்சுட்டே இருக்கியே, என்கிட்ட ஏதாவது போய் சொல்றியா என்னன்ட்டு கேக்குறான். அதுக்கு சக்குரா எதுவும் பதில் சொல்லாம சிரிச்சுட்டே திரும்பிடுறாங்க. அப்புறம் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்ட பிறகு அங்க இருக்கிற நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு எல்லா ஃபேவரட் பிளேஸையும் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நைட்டு தங்குறதுக்காக ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு போறாங்க. அங்க போயிட்டு நிறைய பிளேஸ் சுத்தி ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ குளின்ட்டு சக்குரா குளிக்க போறாங்க. அப்ப அவங்க குளிச்சிட்ட பிறகு ஒரு க்ரீம் ஏதோ அப்ளை பண்ணணுமா, அதை மறந்துட்டு போயிருப்பாங்க. அதனால ஹருக்கி கிட்ட என் பேக்ல அந்த க்ரீம் இருக்கும், கொஞ்சம் அதை எடுத்து கொடுன்ட்டு கேக்குறாங்க. ஹருக்கி அந்த பேக்கை திறந்துட்டு கொஞ்ச நேரம் ஷாக்கா பார்த்துட்டு அப்புறம் அந்த க்ரீம் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு பாத்ரூம் வெளியே வச்சுட்டு போயிடுறான். அப்புறம் 2 பேரும் ரெஃப்ரெஷ் ஆயிட்ட பிறகு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சக்குரா, ஹருக்கி நம்ம ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாமான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹருக்கி, ட்ரூத் ஆர் டேரா அப்படின்னா என்னன்ட்டு கேக்குறான். நீ இந்த உலகத்துல தான் இருக்கிறியா இல்ல எங்க இருக்க ஹருக்கி, இதெல்லாம் ட்ரெண்டிங்கான கேம், இது தெரியலன்றியே, சரி எதுவும் பிரச்சனை இல்ல வா நான் உனக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தரேன்ட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சக்குரா ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு ஹருக்கிய வாண்டடா ட்ரூத் சொல்லுன்னு கேக்குறாங்க. ஹருக்கியும் சரி ஓகே ட்ரூத்ன்றான். அப்ப சக்குரா, நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களே யாரா 3 அழகான பொண்ணுங்களை சொல்லுன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹருக்கி, இதெல்லாம் கேமா, இதுக்குதான் ட்ரூத் ஆர் டேர்ன்ட்டு பேர் வச்சிருக்கீங்களான்ட்டு கேக்குறான். ஆமாமா சரி சீக்கிரமா சொல்லு, யார் உன்னோட டாப் 3ன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹருக்கி வேற யாரோ ஒரு பொண்ணு பேரை ஃபர்ஸ்ட் சொல்றான், செகண்டும் யாரோ ஒரு தெரியாத பொண்ணை சொல்றான், தேர்டு வேணா நீயா இருக்கலாம் சக்குரான்ட்டு சொல்றான். அட பாவி டே, நான் உன் கூடவே இருக்கேன், சும்மா பொய்க்காவது நான் தான் ஃபர்ஸ்ட்ன்ட்டு சொல்லலாம்ல, போ என்கிட்ட பேசாத, நான் உன் மேல கோவமா இருக்கேன்ட்டு கோச்சிக்கிறாங்க. சரி ஓகேவா அடுத்த ரவுண்டு விளையாடலான்ட்டு அடுத்த ரவுண்டும் சக்குரா தான் ஜெயிக்கிறாங்க. சோ அப்ப ட்ரூத்னா என்கிட்ட பிடிச்ச ஏதாவது 3 விஷயம் சொல்லுன்ட்டு கேக்குறாங்க. இல்ல டேர்னா என்ன தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹருக்கி, நான் இந்த வாட்டி டேரே எடுத்துக்கிறேன்ட்டு அவங்கள தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாரு. சரி நீ பெட்ல தூங்கு, நான் இங்க சோஃபால படுத்துக்கிறேன்ட்டு சொல்றாரு. அப்ப சக்குரா, இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு விளையாடலாமான்ட்டு கேக்குறாங்க. சரி ஓகே சொல்லு ட்ரூத்தா டேரான்ட்டு கேக்குறாங்க.
ஹருக்கி ட்ரூத் சொல்றான். அப்ப சகுரா, ஏன் எனக்கு இந்த நோய் வந்திருக்கு ஹருக்கி, இந்த நோய்க்கு மெயின் காரணமே ஏர் பொல்யூஷன் சொல்லி சொல்றாங்க. யார் யாரோ ஸ்மோக் பண்றதால நான் ஏன் சஃபர் ஆகணும்? என்ன மாதிரி இந்த பெயின்ல இன்னும் எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்காங்களோ? இதெல்லாம் பத்தி இந்த மக்கள் கேர் பண்ணவே மாட்டாங்களா? என்னால ஒவ்வொரு நாளும் இந்த வலியை தாங்க முடியல ஹருக்கின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹருக்கி சகுரா குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு க்ரீம் எடுக்க சொன்னாங்க இல்லையா, அப்ப பேக்கை திறக்கும் போது ஷாக் ஆனா. ஏன் ஷாக் ஆனானா, அவங்க பேக் ஃபுல்லா நிறைய மெடிசன்ஸ். ஒவ்வொரு நாளும் டெய்லியும் நார்மல் லைஃப் வாழணும்னா அவ்வளோ மெடிசன்ஸ் அவங்க சாப்பிடணுமா. அதை பார்த்து தான் ஹருக்கி ஷாக் ஆயிருக்கான். ஸோ இதை நினைச்சு பார்க்குற ஹருக்கி, எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, நான் டேர் எடுத்துக்கிறேன்ட்டு சொல்றாரு. அப்ப சகுரா, பெட்ல என் கூட வந்து தூங்கு ஹருக்கின்ட்டு சொல்றாங்க. ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ற ஹருக்கியும் எதுவும் மறுக்காம பெட்லயே போய் படுக்கிறாரு. ரெண்டு பேரும் சைலண்டா எதுவும் பேசாம அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சோன்னு சகுராக்கு கயோகோ கால் பண்ணி, சகுரா எங்க இருக்க நீ? வீட்டுல கால் பண்ணா எங்கேயும் ட்ரிப் போயிருக்கேன்ட்டு சொல்லியிருக்காங்க, என்கிட்ட கூட சொல்லாம யார் கூட போயிருக்க ட்ரிப் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு சகுரா கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்காங்க. அதை கவனிக்கிற கயோகோ, ஏ சகுரா, நீ ஹருக்கி கூடவா நீ ட்ரிப் போயிருக்க? சகுரா, ஹருக்கி கூட மட்டும் இருக்குன்ட்டு சொல்லாத, நான் செம்ம கோவம் ஆயிடுவேன்ட்டு சொல்றாங்க. அப்ப சகுரா, கோவப்படாத கயோகோ, நான் உனக்கு எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்போ ஹருக்கி கூட தான் இருக்கேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் கூட பழகாம அவரை பத்தி எதுவுமே தெரியாம ஏன் இந்த மக்கள்லாம் எவ்வளவு ஹர்ட் பண்றாங்கன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல ஹருக்கி அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் அந்த ட்ரிப் அப்படியே முடிஞ்சிருச்சு. அவங்க திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்காக ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹருக்கி கிட்ட சகுரா, இந்த ட்ரிப் நான் உன்னை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தனால நீ என்ஜாய் பண்ணியா இல்ல என்னன்ட்டு எனக்கு தெரியல ஹருக்கி, பட் ஆனா நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹருக்கி, நான் என்ஜாய் பண்ணனா இல்லைன்ட்டு எனக்கு தெரியல, பட் ஆனா உன் கூட இருக்கும்போது உன்னோட சிரிப்பை எப்பயும் பார்த்துட்டு இருக்கும்போது நிம்மதியா இருக்குன்ட்டு சொல்றாரு. அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல பிரேக் டைம்ல ஹருக்கி தனியா ஒரு புக் படிச்சுட்டு இருக்கான். அப்ப அங்க கயோகோ வந்து, நீ எதுக்காக சகுரா கூட சுத்திட்டு இருக்க? நீ சகுராவை மட்டும் ஏதாவது பண்ணினா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால சகுராக்கு மட்டும் ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போறாங்க. அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம ஹருக்கி லைப்ரரிக்கு வரான். லைப்ரரியில ஆல்ரெடி சகுரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு இவ்வளவு லேட், எங்க போயிருந்தேன்னு கேக்குறாங்க. ஹருக்கி கயோகோ பத்தி எல்லாம் எதுவும் சொல்லல, ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன் அதனால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே, இன்னைக்கு சாப்பிட எங்கேயும் போ தேவையில்ல, என்னோட வீட்டுக்கு போலாம் வா, நான் எனக்கு பிடிச்ச ஒரு புக்கை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க வீட்டுல ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹருக்கி, சரி டைம் ரொம்ப நேரம் ஆச்சு, புக்கை கூட நான் கிளம்புறேன்ட்டு சொல்றாரு. இப்போ சகுரா, என்னோட புக் ஸ்டேபிள்ல இருக்கும், அங்க போ, நான் எந்த ஷெல்ஃப்ல எந்த புக்குன்னு சொல்றேன் எடுத்துக்கன்ட்டு அங்க அனுப்புறாங்க. அப்போ ஹருக்கி எந்த புக்குன்ட்டு கேட்டுட்டு இருக்கும் போது சகுரா அவர் பின்னாடி வந்து அவரை ஹக் பண்றாங்க. அப்போ சகுரா, நான் உனக்கு புக் கொடுக்கணும்ட்டு சொல்லி கூப்பிடல ஹருக்கி, எனக்கு பிடிச்ச ஒரு பையனை நான் அவன் பின்னாடி இருந்து ஹக் பண்ணுன்றது எனக்கு ஒரு ஆசை, அதனாலதான் கூப்பிட்டேன்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குற ஹருக்கி கொஞ்சம் ஸ்டன் ஆகி, ஒருவேளை சகுரா சாவறதுக்கு முன்னாடி செக்ஷுவல் பிளஷர் எதிர்பார்க்கறாங்களோ அப்படின்னு தப்பா நினைச்சு மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றாரு. சகுரா, ஐ டிடன்ட் மீன் திஸ் ஹருக்கின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவுறாங்க. உடனே ஹருக்கி கில்ட்டியா அங்கிருந்து வெளியே கிளம்புறாரு. அப்போ அவங்க கிளாஸ்ல இருக்க இன்னொரு பையன் சகுராவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வரான். அந்த பையன் யாருன்னு பார்த்தா சகுராவோட பாய் ஃப்ரெண்ட். எதுக்காக அன்னைக்கு அவங்கள பார்க்க வரானா, ஹருக்கியும் சகுராவோட காசிப்பை கேட்டுட்டு அது உண்மையா இல்லையான்ட்டு கேட்டுட்டு போலாம் தான் வந்திருப்பான். பட் ஆனா அந்த சமயத்துல ஹருக்கியே வெளியே வர்றதை பார்த்து இதெல்லாம் உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு ஹருக்கிய கோவமா பார்த்து, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இனிமேல் அவளை பார்க்க வராதுன்னு சொல்லிட்டு அங்க அவரை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அப்ப ஹருக்கி, மத்தவங்க சொல்ற காசிப்ஸ் எல்லாம் நம்பாத, நீ நினைக்கிற மாதிரி நானும் சகுராவும் தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் இல்லைன்ட்டு சொல்றாரு. அந்த சமயத்துல மழை வேற வெளியே பயங்கரமா பெய்யுது, கொடை கொடுக்கலாம்ட்டு சகுரா வெளியே ஓடி வராங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து அவங்களோட பழைய பாய் ஃப்ரெண்டை திட்டி, எனக்கு ஹருக்கி தான் முக்கியம், நீ இனிமேல் என்ன பார்க்க வராத, எப்படி நீ அவனை அடிக்கலாம் சொல்லிட்டு அவரை கோவமா கத்தி அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹருக்கி, போதும் சகுரா நிறுத்து, பாத்தியா என்ன யாருக்குமே பிடிக்காது, நீ மட்டும் ஏன் என் கூட பழகுற, உனக்கு என்ன நிஜமாலே பிடிச்சிருக்கா இல்ல உன் விஷயெல்லாம் நிறைவேற்றணும்ன்றதுக்காக பழகுறியான்ட்டு கேக்குறாரு. ஒரு பொண்ணு யாரையும் பிடிக்காம அவங்க கூட க்ளோஸா பழக மாட்டா, அதெல்லாம் உனக்கு போக போக புரியும், சரிவா மலையில நினைஞ்சிட்ட, வேற ஏதாவது ட்ரெஸ் மாத்திட்டு வீட்டுக்கு கிளம்புன்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா சடனா ஒரு நாள் சகுராவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்ட்டு ஷாக்கான ஒரு நியூஸ் வருது. ஹருக்கி இந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க கூடாதுன்ட்டு ரொம்ப எமோஷனலா சகுராவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போய் பார்த்தா இந்த அம்மா பெட்ல இருப்பாங்கன்னு பார்த்தா எழுந்து நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஹருக்கி, என்னடி உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை மயக்கம் போட்டு விழுந்துட்டு எல்லாம் சொன்னாங்க, இங்க வந்தா நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கியன்ட்டு கேக்குறாரு. அதுக்கு சகுரா, அன்னைக்கு சரியா சாப்பிடாதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்டா, அதான் அப்பா அம்மா சீரியஸா எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ்
ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. பயப்படாத, நான் சீக்கிரமா சாக மாட்டேன், உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு இன்னும் நிறைய விஷயம் என்கிட்ட இருக்குன்ட்டு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஹருகி சகுரா லைஃப்னா உன்னை பொறுத்த வரைக்கும் என்னன்ட்டு சொல்லி கேட்கிறாரு. என்னடா திடீர்னு சீரியஸான கொஸ்டின் கேட்கிற? லைஃப்னா முன்ன பின்ன பழகாத ஒருத்தவங்களுக்காக அவங்களோட ஆசைகள்லாம் நிறைவேற்றுறதுக்காக நீ என் கூட இருக்க பாத்தியா? அந்த மாதிரி மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா அன்பா இருந்தா எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருக்கும்ட்டு சொல்லி சொல்றாங்க. என்னோட இந்த கடைசி காலத்தை அழகா ஆக்குறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹருகியை ஹக் பண்றாங்க. அப்ப சடனா கயோகோ அங்க உள்ள வராங்க. அப்ப சகுரா கயோகோவை ஹக் பண்ணி, ஹருகிய நீ வெளியே போ, இவகிட்ட எதுவும் சொல்லி சமாளிக்க முடியாது, நீ வெளியே போ, நான் பாத்துக்கிறேன்ட்டு ஹருகிய வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் சகுரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் இறந்துட்ட பிறகு நீங்க எனக்காக ஒரு உதவி செய்யணும்ட்டு சொல்லி சொல்றாங்க. அது என்ன உதவின்ட்டு கதையோட எண்டுல சொல்றேன். சோ அடுத்த நாள் நைட்டு சகுரா ஹருகிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இன்னைக்கு நைட் என்ன பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வான்ட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹருகி பதட்டமா என்னன்ட்டு வேகமா அங்க போறான். ஆனா ஹாஸ்பிட்டல்ல சகுரா எங்கேயோ வெளியே போறதுக்காக ரெடி ஆயிருக்காங்க. ஹருகி இன்னைக்கு ஒரு சூப்பரான டே, வா நான் உன்னை ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன்ட்டு வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சகுரா, எனக்கு மட்டும் இந்த நோய் இல்லைன்னா நம்ம வீட்டுல மாப்பிள்ள பார்க்கும்போது நான் கண்டிப்பா உன்னை பத்தி நம்ம வீட்டுல சொல்லியிருப்பேன்ட்டு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஹருகி, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டை திஸ் சூன் சகுரான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அவங்கள ஹக் பண்றாரு. அப்ப சகுரா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வெளியே இருக்க ஒரு ஆளு நான் இன்னும் வாழணும்ட்டு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு சகுரா, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக போறேன் ஹருகி, நம்ம எப்பயும் மீட் பண்ற ஹோட்டல்ல மீட் பண்ணலாம், ஈவினிங் அங்க வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அங்க அந்த ஹோட்டல்ல ஹருகி ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. சகுராக்கு கால் பண்ணாலும் மொபைல் நாட் ரீச்சபிள். அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு சகுரா வராதனால வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா, சகுரான்ற ஒரு காலேஜ் பொண்ணு திருடர்கள் அவங்க தப்பிக்கிறதுக்காக கத்தியால குத்தி கொன்னுட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்துட்டாங்கன்ட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ் பாக்குற ஹருகி மனசுடைஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க படிக்கட்டுல கீழே விழுந்து கதறி அழுவுறாரு. சகுராவோட மரணத்தை ஏத்துக்க முடியாத ஹருகி அவங்களோட இறுதி சடங்குக்கு கூட போகல. அவர் வீட்டுல இருந்தே ஒரு 10-15 நாள் எங்கேயும் வெளியே போகாம இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹருகியோட அம்மா சகுரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவையாவது பார்த்துட்டு வாடான்ட்டு சொல்றாங்க. சகுராவோட அம்மா கிட்ட ஹருகி, உங்களோட இழப்புக்கு நான் ரொம்ப வருந்துறேன் ஆன்ட்டி, என்னாலையும் சகுராவோட மறைவை ஏத்துக்க முடியலன்ட்டு சொல்லி சொல்றாரு. எனக்கு சகுராவோட டைரி தெரியுங்களான்ட்டு கேக்குறாரு. அப்போ சகுராவோட அம்மா கண் கலங்கி, நீங்க தானே அது, எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்ட்டு பயந்துட்டேன்ட்டு சொல்லி சொல்றாங்க. ஹருகிக்கு ஒண்ணுமே புரியல. சோ ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சகுரா அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ட்டு சொல்லி கேட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஹெல்ப் என்னன்னா, நான் இறந்துட்ட பிறகு இந்த டைரிய ஹருகின்ட்டு ஒரு பையன் வருவான், அவன் கிட்ட மட்டும் கொடுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவன் என்னோட இறுதி சடங்குக்கெல்லாம் வருவானான்ட்டு எனக்கு தெரியலம்மா, அவன் ரொம்ப ஷையான பையன், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வருவான், அவனை தவிர வேற யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சகுராவோட அம்மா, இவ்வளவு நாள் ஆகியும் யாரும் வரலையே, எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சகுராவோட அம்மா அந்த டைரியை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. டைரியை திறந்து பார்த்து படிக்கிற ஹருகி ரொம்ப கதறி கதறி அழுவுறான். அதுல சகுரா என்ன எழுதியிருக்காங்கன்னா, வாழ்க்கையில நீ நினைக்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே ஷெல்ஃபிஷாவும் டைம் பாஸ்க்காகவும் தான் பழகுறாங்க ஹருகி, ஆனா என்ன மாதிரி அன்புக்காக ஏங்குற மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீ உன்னையே தனிமைப்படுத்திட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துடாத, எல்லா மக்களோடையும் பேச ஆரம்பி, அவங்களுக்கு பொண்ணோ பொருளோ கொடுத்துதான் உதவி செய்யணும் கிடையாது, அன்பான அனுசரிப்பே ஒருத்தவங்களோட வாழ்க்கைய மாத்தலாம், அதனால எல்லா மக்களோடையும் அன்பா பழக ஆரம்பின்ட்டு சொல்லி எழுதியிருக்காங்க. அது போக எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு ஹருகி, அதையும் நீ தான் நிறைவேற்றணும், இந்த டைரியை நீ படிச்சிட்ட பிறகு கயோகோ கிட்ட கொடுத்துருன்ட்டு சொல்லி எழுதியிருக்காங்க. சகுராவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கயோகோவை மீட் பண்ண போறாரு ஹருகி. அப்போ சகுரா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டிசீஸை பத்தி எல்லாம் கயோகோ கிட்ட சொல்லும் போது கயோகோ அதெல்லாம் நம்பல. சும்மா உன் இஷ்டத்துக்கு எதையும் உளறிட்டு இருக்காதுன்ட்டு அவரை அடிக்கிறாங்க. அப்பதான் அந்த டைரியை ஹருகி கயோகோ கிட்ட தரான். அதை படிச்சு பார்க்குற கயோகோ, நான் தான் சகுராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போறாங்க. அப்போ ஹருகி ஓடி போய் அவங்க கிட்ட எல்லா மக்களோடையும் அன்பா பழகணுன்ற சகுராவோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி கயோகோ கிட்ட நான் உங்களோட நண்பனா இருக்க ஆசைப்படுறேன்ட்டு சொல்லி சொல்றாரு. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் லைக் தி ஸ்டோரி. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஷேரிங் தி ஸ்டோரிஸ் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.